நான் சொல்லியம்மா ஆதியில ஆமா திருப்பார்கடலை ஒரு பாட்டமாகவும் பருவதிக்கு மலை ஒரு மத்தாகவும் ஆதித்யாசன் ஒரு கைதாகவும் தேவர்கள் ஒருபுறம் அரக்கர்கள் அசுரார்கள் ஒருபுறமும் அமர்ந்த கந்தர்களா அந்த அமரத்தில முதலாக 6 பெண்கள் தான் உதித்தார். 6 பெண்கள் அமரத்தில எப்படி என்றால் இந்திராணி ஒன்று லட்சுமி 2 சரஸ்வதி 3 தாரை 4 மண்டோலி 5 6வது ரதி தேவி பிறந்தேன். ரதி அப்படி பிறந்த பொழுது தேவர்களும் அரக்கர்களும் எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள். உனக்கு எனக்கு போட்டி. ஆமா அப்படி இருந்த பொழுது 4 பெண்கள் தேவர் அம்சத்துல 2 பெண்கள் அரக்கர் அம்சம் அப்படி இருந்த பொழுது பகவான் பார்த்தார் இந்திராணிய தேவேந்திரனுக்கு லட்சுமி பகவானுக்கு யார் என்று சொல்லவில்லை. பாதி சுக்கிரமனுக்கு மண்டோதரி ராவனுக்கு கலைவாணி பிரம்மாவுக்கு என்னை இதுவரையில எனக்கு தந்தையாகவா தாயாகவா வாய்க்கப்பட்டு என்னை வளர்த்து நாளோடு வேண்டியும் பொழுதோடு வண்ணமாக அறுவை கருவை மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய 4 மருமன் இருந்து என் தந்தை தாயார் யாரு ஏமா அது பேர் பேசிக்கிட்டு வந்துட்டியா அப்படி யாருக்கு நான் மகளாக வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்கு? என் தந்தையாக பட்டவரு கைலாய வரம் இருக்கிறாரு. 2011 எட்டு மடத்த பரமமூர்த்திக்கும் உமா மகேஸ்வரிக்கும் பெண்ணாக வந்திருக்கு. என்ன கேள்வி தெரியல. இன்று என் தந்தை வழிபடி உத்தரவு இருந்தா போய் சொல்லிட்டு வர ஆகட்டும். ஐயா கைலாசம் என் மகளா வழங்கக்கூடிய ரதிதேவி வந்துடுச்சதா? வரும்படி உத்தரவு வரும்படி கட்டளை போயிட்டு வாடிங்க மகளே ரதிதேவி. என் தந்தை யாரு? ஓடி வந்து பாவத்தை பதிலால் சுவேட்சமா வாழ்ந்திருப்பேன். அம்மா இருக்காங்க தேவசாமி நம்ம மகளா வந்துடக்கூடிய இருக்குது. அம்மா ஐயா கூடிய அப்பா கூடிய போய் போய் அம்மா வாக்கி போறாங்க. கண்ணா அதுக்குதான் கண்ணா கைலாச பாடு, எங்க அப்பாவை பாடு, எங்க அம்மாவை பாடு, கொண்டு பாடு.
மணல்ல புடுங்க வள்ளிகை அப்பவே இருக்குதேம்மா, ஐயா, அப்பவே இருக்கு. மணல்ல புடுங்க வள்ளிகை எம்மா இப்படி போட்டாலே நல்ல 4 மணி காட்டு போகும். ஊராட்சி ஒரு அப்பா இருக்குது. வருகிறம்மா. ஓ அம்மா வாடி 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 வாடி. அம்மா எனக்கு பெத்த தாய்க்கு வேறாய் வந்தேன். ஆஜா முத்தமிழா அண்ணனாலே முத்தமிழா அண்ணனாலே கண்ணி சொல்லுடா. திருவாடிக்கு கோடான சொல்லி வந்தாலும் இதாவி. ஏய் அதாவது நான் மகனை வச்சு பிறந்த நாள் சரி ஆமா இதை போல் சீர் சிறப்புடன் வளர்க்க மாட்டாங்க அம்மா. ஆமா கண்ணி. நான் தவத்திலே பிறந்து உங்களுக்கு மகளாக பிறந்ததற்கு நான் 7 கோடி பாவம் இல்லை. ஏந்திரு என் கண்ணு. அரிய கண்ணே தாய் என்று பாராமல் என் பார்த்தபடி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் ஸ்ரீ நமோ நாராயணன் பேர் உள்ளளவும் வாழ்ந்திருப்பா ஏன் அம்மா அப்பா அம்மா, வாங்க இதுவரை ஒரு சமாச்சாரம் கேட்கலாமா? கேளு. அப்பா அம்மா இதை தந்தாயும் தாயும் மகன் கூடி அம்மா, கைலாயத்தில ஆமா, வெள்ளிங்கிரியில சாம்பிராணி மண்டபத்துல நான் பதிவு செய்திருந்தேன் உனக்கு. அப்படி ஆமா, இன்று தினத்திலே எதற்காக வர வச்சீங்க? அழைத்த காரணம் கேக்குற சொல்லாமல. ஐயோ மத 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 ஐயோ ஐயோ எங்க அப்பா எங்க அம்மா வடிக்கிறாங்க. ஐயோ எங்க அப்பா எங்க அம்மா வடிக்கிறாங்க. அப்பா
அம்மா 14 மணிக்கு மங்கை மடம் செல்லக்கூடிய 4 பருவம் அழைத்து விட்டேன். அழைத்து நீ இருந்தாலும் சரியே உனக்கு திருமணம் செய்யலானே ஒரு இப்ப எங்க அம்மாவை பார்த்தா எனக்கு கல்யாணம் கிடையாது. இப்ப அம்மாவுக்கு தான் கல்யாணம் பருவம் வந்து எங்க அம்மா குதிரை ஏறுற மாதிரி கல்யாணம் அம்மா உனக்கு திருமணம் செய்யலான்னு உனக்கு மனக்கருத்து. உன்னுடைய கருத்து எப்படி? அப்பா ஆமா ஒரு இஷ்டமே. ஆமா என்னுடைய பாக்கியம். சரி நாங்க போய் மாப்பிள்ளை பாருங்க. நாங்க போய் மாப்பிள்ளை பாக்குறீங்களா? எனக்கு பாருமா மாப்பிள்ளை, உனக்கு பாக்குறேன். காடு வாவான்ட்டு ஊடு போன்னு வயசான காலத்துல என்ன அறிய போனாங்க ஆமா போடி டேய் நீ போய் அதே மாதிரி சோற்றுங்க இப்படியாக பரமக்கடலாக விட்டவள் தங்கள் மகளால் வரக்கூடிய சதிதேவி அழைத்த வார்த்தை கேட்ட பிரகாரமே வைகுந்தத்தை அந்த வரக்கூடிய சாட்சாத் என்பது தற்பராகிறார். அவரால் சிறைப்பட்டது